இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக ஆண்டவர் நம்மிடம் கூறுவது முழுமையாக கேட்க வேண்டும் என்று கூறுகிறார். நாம் இறைவார்த்தையை படிக்கும்போது நமக்கு பிடித்த வார்த்தைகளை மட்டும் படித்துக் கொள்கிறோம். ஆனால் சவால்கள் நிறைந்த வார்த்தைகளை நாம் தவிர்க்கிறோம். அது தவறு என்று ஆண்டவர் கூறுகிறார். ஏனெனில் முழுமையாக புரிந்து கொள்ளும் போதுதான் நாம் அவரது துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். இறைவார்த்தை துன்பத்தை ஏற்று வாழும்போது நமக்கு சக்தி தரும். இரண்டாவதாக, பாவின் மறைப்பொருளை புரிந்து கொள்வது. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகளின் மூலமாக நமக்கு மீட்பு அடைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்வில் வரும் குழப்பங்களும் சந்தேகங்களும் பல நேரத்தில் கடவுளின் அன்பை நமக்கு கேள்விக்குறியாக்கும். ஆனால் பாடுகளின் வழியாகவே மீட்பு உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ளும்போது கடவுளின் அன்பு நமக்கு வெளிப்படும். கடவுள் கல்வாரி மலையில் அவரது அன்பை முழுமையாக வெளிப்படுத்தினார். மூன்றாவதாக, நாம் எல்லாவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். நாம் குழப்பம் அடையும் போது பலவற்றை நாம் கேட்காமல் விட்டுவிடும் போது நாம் தெளிவு கிடைக்காமல் இருக்கிறோம். ஆனால் சீடர்கள் குழப்பம் அடைந்த போது ஆண்டவர் இயேசுவிடம் வந்து கேட்டபோது அவர்கள் முழுமையான தெளிவு அடைகிறார்கள். ஆகவே நாம் குழப்பம் அடையும் போது நம்முடைய ஜெபத்திலும் தனிமையாய் இருக்கும்போது ஆண்டவர் இயேசுவிடமும் நம் குழப்பத்தை அறிக்கையிட்டு நாம் தெளிவு பெறுவோம். எனவே இந்த 3 காரியங்களையும் நாம் செய்யும் போது துன்பத்தின் வழியாகவே மீட்பு உண்டு என்பதை நாம் அறிந்து கொண்டு புனித வழியில் நடப்போம், வெற்றி கொள்வோம். ஆமென்.